மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் என்றால், அதாவது பெண்களுக்குரிய சுய இன்பம் பற்றியது. எவ்வாறு இந்த பெண்கள் இந்த சுய இன்பத்தை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இது உண்மையாக நான் சொல்லுகிற கதை. ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான பெண்கள் அவர்கள் பல பேரோட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்கள். என்னுடன் தொடர்பு கொண்டு எவ்வாறு இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷனை செய்வது என்று சொல்லி பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். இது உண்மையான கதை. எனவேதான் கட்டாயமாக இந்த விடயத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். அதே நேரத்திலே இதை எந்த ஒரு இணையதளம், யூடியூபா இருக்கலாம், எதிலே போய் நீங்கள் பார்த்தாலும் கூட அதிலே வடிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தமிழ் மொழியிலே இது மிக குறைவென்றபடியினாலே எங்களுடைய பெண்களுக்கு இவை பற்றி கொஞ்சம் அறிவு போதாமல் இருக்கின்றது. அறிவு போதாமல் இருக்குன்னு சொல்லி என்னிடம் கோபப்பட வேண்டாம். இதை பற்றிய நாலேஜ், இதை பற்றிய தெளிவு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றபடியினாலே தான் இன்று நான் இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் எவ்வாறு செய்வது, பெண்கள் சுய இன்பம் காண்பது எவ்வாறு என்பதை பற்றி நான் இன்று உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். இதை பார்க்காதவர்களுக்கு இது மிகவும் பிரயோசனமான நிகழ்ச்சி. இதை நீங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். வெளியூர் என்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 009477356245 மூலம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், அல்லது இமோ மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். அதே நேரத்திலே நேரடியாக இலங்கை நண்பர்கள் 0777356245 தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் நான் பழைய கதையிலேயே தொடங்குகிறேன். அதாவது ஒவ்வொரு பெண்ணும் தம்முடைய வாழ்க்கை காலத்திலே ஏதோ ஒரு நிலையிலே அவர் இந்த ஃபீமேல் மாஸ்டர்பேஷனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக பலதரப்பட்ட நன்மைகள், அது இன்னொரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்கலாம். முக்கியமாக யோசிச்சுக்கொள்ள வேண்டும், இட்ஸ் நார்மல் அண்ட் ஹெல்த்தி. ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை, மிகவும் சுகாதாரமானது என்பதை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கொள்ளுங்கள். எவ்வாறு இதை செய்வது என்றால், முதலாவதாக சொல்லப்படுகிற விடயம் பிரைவசி அண்ட் கம்ஃபர்ட். முதலிலே நீங்கள் தெரிந்த, அதாவது நீங்கள் இந்த சுய இன்பம் காண போற இடம் ஒரு தனிப்பட்ட இடமாகவும், அதே நேரத்திலே ஒரு கம்ஃபர்ட், உங்களுக்கு அதாவது ஒரு ஈஸியாக இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு சந்தையில இருக்கின்ற டாய்லெட்டுக்குள்ளே போயிருந்து நீங்கள் சுய இன்பம் காண முடியாது. அதே நேரத்தில் பல பேர் இருக்கிற இடங்கள், அதாவது உங்களுடைய சாதாரணமாக எனக்கு வெளிநாடுகளிலிருந்து பல பெண்கள் கதைக்கிறார்கள். அவர்களுடைய அறையிலே ஏறக்குறைய 6 பேர் இருக்கிறார்கள். எனவே அந்த 6 பேரிலும் 5 பேர் வேலைக்கு போன பிற்பாடு இந்த பெண் தனியே இருப்பா. அந்த நேரம் ஒரு இலகுவான நேரமாக இருக்கு. எனவே அதாவது என்ன இருக்கணும் உங்களுக்கு, நீங்கள் ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும். பிரைவசி அண்ட் கம்ஃபர்ட் உங்களுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டான பிளேஸ்ல இருக்கணும், அதாவது எப்போதும் ஆறுதலான ஒரு இடத்துல இருக்கணும். அப்போது இருக்கின்ற போதுதான் நீங்கள் ஒரு பாதுகாப்பாகவும் அவசரம் இல்லாத ஒரு நிலைமையிலும் நீங்கள் இருப்பீர்கள். உதாரணமாக எங்களுடைய பெண்கள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது, வேலை செய்கிற நேரங்களிலே இதை நாங்கள் செய்யவில்லைக்கிட்டால் அந்த இடத்தினுடைய முதலாளியோ பெரிய அம்மாவோ உங்களை கூப்பிடுகின்ற போது இது அரைவாசியிலே நிப்பாட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே நான் choose a private relaxed place where you can feel safe and unhurried. இதுதான் மிகவும் முக்கியம். ஒரு தனிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுங்கள். அதே நேரத்திலே அந்த இடத்திலே நீங்கள் இருக்கின்ற போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உங்களை ஒருதும் பார்க்க மாட்டார்கள். அதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு விதமான அவசரமும் இல்லாமல் அவசரமும் இல்லாமல் இருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக முக்கியமான எண்ணம் ஒன்று ஏற்பட வேண்டும். நீங்கள் பிழை செய்யவில்லை, அதை மட்டுமே யோசிச்சுக்கொள்ளுங்கள். நீங்கள் பிழை செய்யவில்லை. இது ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய இதிகாசங்களிலே கூட
இந்த பெண்கள் சுய இன்பம் காண்பதை பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது மனித குலத்துக்கு ஒரு சாதாரணமாக விடயம். அதை மட்டுமே குற்ற உணர்வுடன் இதை நீங்கள் செய்ய முடியாது என்றபடினாலே இது ஒரு பிழையானது இல்லை, இது ஒரு ஆரோக்கியமானது, ஹெல்த்தி என்பதை யோசிச்சு கொள்ளுங்கள். அடுத்ததாக மூன்றாவது, ரிலாக்ஸ் யுவர் பாடி. எப்போதுமே உங்களின் உடலை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு கணவன் மனைவி அல்லது ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருக்கின்ற போது ஒரு கணவர் தன்னுடைய மனைவி சுய இன்பம் காண்பதற்கு உதவி செய்வாராக இருந்தால் அந்த மனைவி அந்த கணவரை விட்டு ஒரு போதுமே பிரிய மாட்டார். முக்கியமாக யோசிச்சுக்கொண்டு, எனவே உங்களுடைய மனைவிக்கும் அவருடைய உடல் பாகங்களை ஆராய்ந்து அவர் சுய இன்பம் காண்பதற்கு நீங்கள் உதவி செய்தீர்களாக இருந்தால் அப்படி ஒரு உன்னதமான தாம்பத்தியம் உங்களுக்கு கிடையாது, அப்படி ஒரு உன்னதமான செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கை உங்களுக்கு கிடையாது. எனவே மூன்றாவது முக்கியமானது, ரிலாக்ஸ் யுவர் பாடி. எவ்வாறு ரிலாக்ஸ் பண்ணுவது எல்லாம் சொல்லிடுவார்கள். ரிலாக்ஸ் பண்ணா என்னென்று ரிலாக்ஸ் பண்றேன்னு தெரியாது. அதை சொல்லுகிறேன். முதல்ல என்ன செய்யணும்? நன்றாக மூச்செடுத்து விடுங்க. சரியா? நன்றாக மூச்செடு, டீப் பிரீதிங். அடுத்ததாக இயலுமானால் ஒரு வார்ம் ஷவர், அதாவது ஓரளவு சூடான தண்ணீரிலே நீங்கள் குளிக்க வேண்டும், உடலை கழுவ வேண்டும். மூன்றாவதாக ஒரு மசிலை நீங்கள் என்ன செய்ய, உங்களுடைய தசைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தளர்த்த வேண்டும். எனவே டென்ஷன்ல இருக்கக்கூடாது. அங்க இந்த பொஸ் கூப்பிடுவேரா, இந்த மேடம் கூப்பிடுவார் அல்லது இந்த பெரிய ஒருவர் கூப்பிடுவார் என்று இருக்கக்கூடாது. அதுக்கான தான் சொன்னேன், ஒரு அன்ஹரீட், அவசரம் இல்லாத இடத்துல இருந்து கொண்டு நன்றாக மூச்செடுத்து விட வேண்டும். இரண்டாவதாக இயலுமானால் ஒரு இளம் சூட்டு தண்ணீரில் உடலை நீங்கள் கழுவ வேண்டும். குளிக்கணும் என்றும் இல்லை. மூன்றாவதாக என்ன செய்யணும்? நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். நான் கூட இப்போது உங்களுடன் காய்ந்து கொண்டிருக்கிற போது நல்ல ரிலாக்ஸாகத்தான் நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். மூன்றாவது முக்கியமானது. நாலாவதாக செல்ஃப் அவேர்னஸ். அதாவது இதோட மீனிங் என்னவென்றால், உங்களுடைய எந்த இடத்தை தொட்டால் உங்களுக்கு இன்பம் வருகிறது என்று சொல்லி அவதானித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியம். எனவே நான் பல பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். இது உண்மையான கதை. என்ன முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவதாக உங்களுடைய மிக 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 ஒரு சென்சிட்டிவான உணர்ச்சி உள்ள பகுதி என்னவென்றால் பெண்களினுடைய மார்பகங்கள். அதில் முக்கியமாக மார்பக காம்புகள். அவை மிக முக்கியமான. நான் முதலில் ஒரு பகுதியில் ஆண்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபோர்ப்ளே முன் விளையாட்டுகள் செய்கின்ற போது எவ்வாறு மார்பக காம்புகளை வருடுவது என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதாவது எவ்வாறு ஒரு கிரேப்ஸ் ஒரு கிரேப் பழம், ஒரு பழம், திராட்சை பழம், என்ன கிரேப்ஸ் ஒன்றை எடுத்து எவ்வாறு இந்த கிரேப்ஸை நாங்கள் கையில வைத்திருக்கின்ற போது எவ்வாறு இப்படி உருட்டி பார்ப்போமோ அதே போல உங்களுடைய மார்பக காம்புகளை உங்களுடைய முதல் விரலாலும் இரண்டாவது விரலும் அப்படியே மெல்ல மெல்லமாக உருட்டி கொடுக்க வேண்டும். இவ்வளவு நேரத்துக்கு இந்த செல்ஃப், அதாவது ஃபீமேல் மாஸ்டர்பேஷன் செய்கின்ற காலம் ஒரு புத்தகத்திலும் கொடுக்கப்படவில்லை. சில பேர் 5 நிமிடம், சில 10 நிமிடம், சில பேர் அரமணத்தி அளவு சென்றால் உச்சக்கடத்தை அடைய முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இதை பற்றி இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.